வாஷிங் மிஷினில் இருக்க இந்த டார்க் சைடை எந்த கம்பெனிக்காரங்களும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சொன்னா இதை அவங்க ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிரும். நீங்க மெஷினில் துவைக்கிற துணியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குன்னா இமீடியட்டா நீங்க போய் செக் பண்ண வேண்டியது உங்க மெஷினில் இருக்க ஃபில்டரை. இதை கண்டிப்பா எல்லாரும் 1 வீக் ஒன்ஸ் க்ளீன் பண்ணி ஆகணும். நான் ஜஸ்ட் 1 மந்த் க்ளீன் பண்ணாம விட்டேன், எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. நீங்க ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணாம விட்டீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வரும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் ஃபில்டர் யூஸ்வலாக க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வாட்டி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. சரி அவ்வளவுதான், ஃபில்டர் பக்காவா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை மாட்டிட்டோம் அப்படின்னா எந்த இஷ்யூ இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இந்த ட்ரம் பல்சேட்டர்ல இருக்க கேப் ரிமூவ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளேயும் எக்கச்சக்க அழுக்கு போய் டெபாசிட் ஆயிருக்கும். அப்பாடா இதையும் க்ளீன் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ட்ரம் க்ளீன் கொடுத்துட்டு நீங்க பாட்டு ஃப்ரீயா இருந்தலாம் நினைச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. நான் எல்லா ஆளுக்கும் கிளியர் பண்ணிட்டு ட்ரம் கிளீனுக்குனே ஸ்பெஷல் பவுடர் போட்டு ட்ரம் கிளீன் கொடுத்துருக்கேன். அப்பயுமே வாட்டர் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. பட் நம்ம தான் ஃபில்டரும் க்ளீன் பண்ணியாச்சு, அந்த கேப்பையும் கழட்டி அதையும் க்ளீன் பண்ணியாச்சுன்னு யோசிச்சீங்கன்னா ஃபில்டர் பாருங்க இப்போ எவ்வளவு அழுக்கு ஆயிடுச்சு மறுபடியும். இந்த மிஷின் வாங்கி 5 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு மிஷின் யூஸ் பண்றீங்கனாலே கண்டிப்பா இந்த ட்ரம்ல இருக்க இந்த பல்சேட்டரை கழட்டி நீங்க பார்க்கணும். அதுல அவ்வளவு அழுக்குங்க. அண்ட் வாஷிங் மிஷினுக்குள்ள இருக்க அந்த ஷாஃப்ட்ல இன்னும் மோசம். இந்த இடத்துல இவ்வளவு அழுக்கு போய் சேரும்னு கண்டிப்பா கம்பெனிக்காரங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இது தெரிஞ்சே நம்ம வாங்குறோம் அப்படின்னா இது ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். அதனால இதை பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இது நம்மளே தான் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் கழட்டி க்ளீன் பண்ணிக்கணும். நாமளே பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச வாஷிங் மிஷின் மெக்கானிக்கராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு சரி பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அந்த ஷாஃப்ட்ல இருந்து எல்லா கசடியும் க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு ட்ரைன் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு புதுசாக இருக்குன்னு பாருங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரம் பல்சேட்டரையும் க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் அட்டாச் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. அப்படின்னா சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின் மெக்கானிக் கூப்பிட்டுக்கோங்க. பட் தயவு செஞ்சு 1 இயர்க்கு ஒன்ஸ் ஆச்சு இந்த பல்சேட்டர் கழட்டி க்ளீன். இவ்வளோ ஃபோர்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தண்ணி நல்ல ஸ்பீடாக வரணும்னா ஃபர்ஸ்ட் திங் வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும் வீட்டில். செகண்ட் திங் இந்த வாட்டர் இன்லெட் பைப்பை கழட்டி அங்கே ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு ஹை ப்ரெஷர் வரும். அந்த துவச்சு முடிச்சதுக்கப்புறம் உள்ள பாருங்க எந்த விதமான அழுக்கும் இப்போ இல்லை. ஏன்னா எல்லா அழுக்கும் ரிமூவ் பண்ணியாச்சு.